டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் விற்றால் ராஜ மரியாதை என்று முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். அண்ணாமலை என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு, அது தொடர்பான விவரம். வணக்கம். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட 29 வயது இளைஞர் அஜித் காவல்துறை விசாரணையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும், இந்த கொலையை மூடி மறைக்கும் வேளையில் காவல்துறையினரும் அந்த பகுதி திமுகவினரும் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் திமுகவினர், போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் திமுகவினர் யாரும் காவல்துறை விசாரணையின் போது தாக்கப்படுவதில்லை என்றும், ராஜ மரியாதையுடன் நடத்தப்படுகின்றனர் என்றும், சிறு சிறு குற்றங்களில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படும் அப்பாவிகளை காவல்துறை விசாரணை என்ற பெயரில் கடுமையாக தாக்குவது திமுக ஆட்சியில் மிகவும் அதிகரித்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து 23 பேர் காவல்துறை விசாரணையின் போது மரணமடைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், ஆனால் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் இது குறித்து எந்த கவலையும் இன்றி இருக்கிறார் என்றும் முதலமைச்சரை நோக்கி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் ஆளும் கட்சியினர் அமைச்சர்களின் நண்பர்கள் குற்றம் செய்தால் அவர்களை காப்பாற்ற பாதிக்கப்பட்டவர்களையே மிரட்டும் திமுக அரசு ஏழை எளிய மக்கள் என்றால் அவர்களின் உயிர் போனாலும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறது என்றும், உடனடியாக திருப்புவனம் இளைஞர் அஜித் காவல்துறை விசாரணையில் கொலை செய்யப்பட்டது குறித்து முழு விசாரணை நடத்த வேண்டும் என்றும், இதில் தொடர்புடையவர்கள் அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதற்காக போராடும் திருப்புவனம் மக்களோடு நாங்கள் துணை நிற்கிறோம் என்றும், உயிரிழந்த இளைஞர் அஜித் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் விடப்போவதில்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.